அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருந்தேன். அதாவது கேசிடி கர்நாடகா சென்ட்ரல் டயசிஸில் உள்ள சிஎஸ்ஐ ட்ரினிட்டி சர்ச், இந்த சர்ச்சுக்கு ஜெனரல் செக்ரட்டரி யாருன்னா ரெவரண்ட் வின்சென்ட் வினோத் குமார் அவர்களும் டேவிட் சாலமன் ராஜு என்கிறவர் அதில் உள்ள பொறுப்பாளராக இருக்கிறார். இவர்கள் PK சாமியல் என்கின்ற பேராயர் இருக்கும் பொழுது 2022ஆம் ஆண்டு ஒரு ஜென்ரல் பவர், அதை பவர் ஆஃப் அட்டானி வாங்கி இவங்க என்ன பண்ணுறாங்க, 2 கோடி ரூபாய்க்கு அந்த அதில் உள்ள அந்த சர்ச்சில் உள்ள கிரவுண்டு மற்றும் அந்த இடத்துல லீஸுக்கு விடுகிறாங்க. லீஸுக்கு யாருக்கு விடுறாங்க, போத்தராஜ் என்கிற ஒருத்தருக்கு இந்த உட்கட்டமைப்பு, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிக்கு அவங்க 2 கோடிக்கு கொடுக்குறாங்க. இவங்க லுமாரா பார், அப்புறம் பப்பு, அப்புறம் நடன பார், இந்த இவைகளை வைத்து நடத்துகிறேன். இந்த வீடியோவை அந்த ஃபோட்டோ ஸ்டில்ல நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதாவது ஒரு சர்ச்சு ஒரு கோபுரத்தோடு இருக்கிறது, அந்த சர்ச்சில் சிலுவை வைக்கப்பட்டிருக்கிறது, அதில் வேறு வாடகை கொடுக்க வேறு எதுவும் இடம் இல்லை. அவருங்க இந்த கம்பெனி கொடுத்துருக்குறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிக்கு, போத்தராஜுக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை பாரும் பப்பு பெண்கள் நடனம் ஆடுகிற ஒரு கேளிக்கை நிறைய இடத்திற்கு வைத்திருக்கிறார்கள். அவங்க ஒரு பக்கம் சிலுவை அடையாளத்தோடு சர்ச் இருக்குது, அதே காம்பவுண்டில் அதே பகுதியில் மாடியில் ஒரு போர்டு வைத்திருக்குது. என்ன போட்டிருக்காங்க, பார் என்று சொல்லி போட்டிருக்காங்க. இதற்கு எதிர்த்து அங்குள்ள திருச்சபையில் உள்ள ஜே ரூபி, அதாவது ஞான ரூபன் என்கிற சகோதரன் வழக்கு தொடுத்திருக்கிறார். அந்த வழக்கு நம்பர் OS 407/2025 2025 வழக்கு தொடுத்திருக்கிறார். இந்த வழக்கு தொடுத்த பிறகு 27/1/2005 பார் நடத்த தடை உத்தரவு கோர்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்படி ஆலய வளாகத்துக்குள்ளே பாரு பப்பு இந்த பெண்கள் கேளிக்கை நடனம் இவைகளை நடத்துவதற்கு தடை உத்தரவு கொடுத்துருக்காங்க. எப்பொழுது 27 ஜனவரி 27 2025. அதற்கு பிறகும் தடையும் தாண்டி இன்னும் இன்று வரை அங்கு அந்த பார் பப்பு விளையாட்டு நடனம் பெண்கள் நடனம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது டிவி வெங்கடேஷ் என்கிறவர் 100 கோடி ரூபாய்க்கு அதை கொடுத்துடலாமான்னு சொல்லி ஏதோ முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. அதாவது லீஸுக்கா 100 வருஷம் லீஸுக்கோ அது விலைக்காவது விற்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை ஒரு சகோதரர் எதிர்த்து போரிட்டு கொண்டிருக்கிறார். அவர் என்னோடு கூட அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் எல்லாவற்றையும் அனுப்பியிருக்கிறார். அப்போது பாருங்கள், இதே போல் நீங்கள் ஒவ்வொரு பகுதியில் நீங்கள் எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இது கடைசி காலம், கொள்ளையர்கள் பெருகிவிட்டார்கள். இதில் ஒரு சிங்கிள் மேன் என்று ஃபைட் பண்ணி பெரிய காரியத்தை சாதிக்க முடியாது. இங்கே பாருங்கள், அந்த கேசிடி டயஸில் கர்நாடகா சென்ட்ரல் டயசிஸில் அந்த ஒரு மனிதர் ஞான ரூபன் மாத்திரம் எழும்பியிருக்கிறார். அவர் வழக்கு தொடுத்திருக்கிறார், கோர்ட்டில் ஆர்டர் வாங்கியிருக்கிறார், ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கிறார். ஆனாலும் அவர்கள் கோர்ட்டை அவமதித்து இன்றும் அது பார் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ பாருங்கள், இவர்கள் தெய்வத்துக்கும் பயப்பட மாட்டார்கள், நீதிமன்றத்துக்கும் பயப்பட மாட்டார்கள். ஆகவே நாம் என்ன சொல்கிறோம், நாம் தான் இந்த திருச்சபையின் உரிமையாளர்கள். யார் யாரெல்லாம் நீங்கள் CSATL TDTL நீங்கள் சங்க காணிக்க கட்டுறீங்களோ நீங்கள் பெனிஃபிஷரி என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். அதாவது நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி, ப்ராஃபிட்டபிள் கம்பெனி என்று ரிலையன்ஸ்னு வைத்துக்கொடுங்க. அதில் ஷேரில் நீங்கள் ஒரு ஷேர் வாங்கினாலும் நீங்கள் பங்குதாரர். அதே போல் இந்த இதில் நீங்கள் காணிக்க நீங்கள் தவறாமல் கட்டும்போது நீங்கள் உரிமை தர்றாதீங்க, அதாவது பெனிஃபிஷரி ஆகுறீங்க. ஆகவே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ எப்படி இந்த இவர் ஞான ரூபன் வழக்கு தொடுத்தாரோ இதே போல் நாம் எல்லாரும் ஒன்று சேர்வோம். ஆன்மீக அணி என்று ஒரு அணியை உருவாக்கி இருக்கிறோம், ஸ்பிரிச்சுவல் விங். இதில் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இவருடைய மோட்டோவே என்னென்னா, ஊழலற்ற நிர்வாகம் செய்ய வேண்டும். 1 சென்ட் இடம் கூட நாம் விற்கப்படக்கூடாது, நம்முடைய திருச்சபை இடம் விற்கப்படக்கூடாது. அப்படி விற்கப்பட்ட இடங்களை ரெக்கவரி பண்ண வேண்டும். முடியாத பட்சத்தில் இனிமேல் உள்ள இடங்கள் விற்கப்படாத இருக்க வேண்டும். அதேபோல் போஸ்டிங், ப்ரமோஷன், டிரான்ஸ்ஃபர், லஞ்சம் வாங்கக்கூடாது. இவைகளை கொண்டு வருவதற்காக நாம் எல்லாரும் ஒரு ஒன்றிணைய இது சரியான தருணம். 21ஆம் தேதி மாடரேட்டர் தேர்தல் முடிந்த பிறகு நாம் எல்லாரும் ஒன்றிணைவோம். ஏனென்றால் இந்த அரக்கர்களை மேற்கொள்வதற்கு 25 திருமணத்திலும்
ஏழு பேருக்கு பொறுப்பு கொடுக்க போகிறோம். இந்த 7 பேர் சேர்ந்து நீங்கள் என்ன செய்யணும், அந்த உங்கள் டைசிஸில் இப்போ கேசிடி டைசிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை பாஸ்டேட் இருக்குதோ குரு சேருதோ அந்த ஒவ்வொரு பகுதியிலும் 7 பேருக்கு பொறுப்பு கொடுக்க வேண்டும். இப்படி ஒரு திருச்சபையில் ஒரு 7 மாணிக்க கற்களை தேர்ந்தெடுப்போம். ஒரு திருமணத்துக்கு 7 மாணிக்க கற்கள் எல்லாரும் ஒன்றிணையும் பொழுது இந்த அரக்க பிசாசுகளை அடித்து துரத்த முடியும், நிச்சயமாக முடியும். இது அவர்களுடைய அப்பன் வீட்டு சொத்து கிடையாது. இது நம்முடைய முற்பிதாக்கள் அவர்கள் பழைய எவ்வளோ தியாகம் செய்து வெளிநாட்டிலிருந்து வெள்ளையர்கள்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து காலூன்றி அவர்கள் நமக்கென்று ஒரு திருச்சபையை ஏற்படுத்தி சொத்துக்களை உருவாக்கி தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். அதை கொள்ளையடித்து சாப்பிடுறவர்கள் அவர்கள் சந்ததிகள் விளங்காமல் போய்விடும், பாழாய் போய்விடும், கட்டமண்ணாய் போய்விடும். அவர்கள் ஒரு காலமும் இந்த பூமியில் நிலைத்திருக்க மாட்டார்கள். பார்ப்பதற்கு செழிப்பாய் தெரியும். நான் எங்களுடைய திருநெல்வேலி திருமணத்தில் ஒவ்வொரு பேரையுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை கோடிட்டு காட்ட முடியும். அங்கு உள்ள எல்லாருக்கும் தெரியும். உப்பு தின்னவர் தண்ணி குடிச்சு தான் ஆக வேண்டியது. எவனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கோயில் சொத்தை சாப்பிட்டவன் உருப்பட்ட சரித்திர கிடையாது, விளங்கவே மாட்டான். அவன் சந்ததி இந்த பூமியிலே சபிக்கப்பட்டிருக்கும். தலைமுறையாக 7 தலைமுறைக்கு சபிக்கப்பட்டிருக்கும். இது நிச்சயம், இது தேவனுடைய வார்த்தை. ஆகவே நாம் அதை பார்த்தும் பார்க்காத போல இருக்கக்கூடாது. நாம் காவலாளியாய் கண்காணியாய் இருப்பதற்கு தேவன் உங்களை அழைக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு துணிகரமான பாவ செயலை, அதாவது ஒரு தேவாலயத்தில் எப்படி ஒரு பாரு ஒரு பப்பு வைக்கலாம், இது யாராவது ஒரு 6 அறிவுள்ளவன் செய்வானா? அப்போ எவ்வளோ தூரம் இவங்க கடவுளுக்கு விரோதியாக இருக்கிறாங்க. அதாவது அநேகர் மறைமுகமாக பாவம் செய்வார்கள். ஆனால் இவர்கள் துணிகரமாக இருதயம் கல் மனதோட இப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான செயலை செய்திருக்கார். ஆகவே ரூபன், ஞான ரூபன், அதாவது ஜே ரூபி என்கிறவருக்கு ஒரு சின்ன ஒரு கைத்தட்டை கொடுப்போம். இப்படி ஒவ்வொரு திருச்சபையும் எழுப்ப வேண்டும். எங்கெங்கெல்லாம் நீங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதோ இது எல்லாவற்றையும் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எல்லாருக்கும் அந்த டீட்டெயில்ஸை அனுப்புங்க. இந்த சகோதரர் அனுப்புறது போல் எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்புங்க. நான் இதுக்கிட்ட ஒவ்வொரு திருமணத்துக்கு ஒரு ஃபைல் அரேஞ்ச் பண்ண போகிறேன். இதெல்லாம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபைல் பண்ணி வச்சுக்கிடுவோம். நாளைக்கு இதை எல்லாவற்றையும் நம்ம பிடுங்கி எடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை செய்த அன்பு சகோதரருக்கு வாழ்த்துக்கள். இப்படி எல்லா பகுதிகளிலும் நீங்கள் விற்ற இடங்களை மீட்டெடுக்க வேண்டும். திருநெல்வேலி திருமணத்தில் 248 ஏக்கர் சுஸ்வான் அந்த விண்டு ஃபார்ம் கம்பெனிக்கு தாரை வார்த்தார்கள். அதையெல்லாம் திரும்ப மீட்டு எடுக்க வேண்டும். ஜான்ஸ் கல்லூரியில் 2 ஏக்கர் ஷாஃப்டர் ஹாலை தாரை வார்த்திருக்கிறது. ஏற்கனவே ஒரு 10 ஏக்கர் தாரை வார்த்து அது இன்றைக்கி கீழ்கோர்ட்டில் நமக்கு சாதகமாக வந்து இப்போ ஹைகோர்ட்டில் போராடி கொண்டிருக்கும். இதற்கு இடையில் பெரிய கூட்டம் அரசு உதவியோடு வந்து அந்த காம்பவுண்டை உடைத்து நடு இரவில் 3 மணிக்கு உடைத்து அந்த வேலியெல்லாம் அடைத்தார்கள். அதை திருச்சபை மக்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து அவர்களை துரத்தி இன்றைக்கு அந்த இடம் மறுபடியும் காம்பவுண்ட் அடைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஆங்காங்கு கோடி சொத்துக்கள் விற்கப்பட்டு அவர்களுடைய பையிலே நிரப்பப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டிலே முதலீடு செய்து வைத்திருக்கிறார்கள். இவை எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் மூலம் சிறைக்கு தள்ளப்பட வைக்க வேண்டும். இதற்கு நாம் எல்லாரும் ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபட்டால் நிச்சயமாக வெற்றியை காண முடியும். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. God bless you.